ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருமாய் ரெண்டு கரங்களை உற்சாகமாக தட்டி கொண்டு கர்த்தருக்கு நன்றிகளை ஏறிடுங்களேன். நன்றி பலிகளை ஏறிடுங்க. தேவன் இம்மட்டமாய் அவருடைய கிருபையினால நம்ம ஒவ்வொருவரும் காத்து கொண்டு வந்திருக்கிறபடினால உற்சாகமாய் கரங்களை தட்டி, அநேகர் பலவீனத்தோடு கூட கடந்த வாரத்தில் இருந்தோம், அநேகர் சுகவீனத்தோடு கூட இருந்தோம், அநேக பிரச்சனைகளின் மத்தியில் உருவ கடக்கும்படிக்காக சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் அவருடைய ஆணி படிந்த கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து இன்றைக்கு அவருடைய ஆலயத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவ ஆவியானவர் நம்ம அடுத்து கொண்டு வந்து இருக்கிறார். கரைகளை உற்சாகமாக தட்டி நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிட்ட நாளில கர்த்தர் எங்களுக்கு நீ மறு உத்தரவு அருளினரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து எங்களை ஆட்டி தேட்டி பலப்படுத்தினீர். எங்கள் கரங்களை பிடித்து கலங்காதே என்று சொல்லி எங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்து இருக்கிறேன். நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் கரங்களை உற்சாகமாக தட்டி சொல்லுங்க. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் எங்களை உம்முடைய சுகத்தினால உம்முடைய கிருபையினால நிரப்பினீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படிக்காக வந்து இருக்கிறீங்க? அல்லேலூயா என்று சொல்லுங்களேன். சங்கீதம் 68:26 சொல்லுது, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. தேவன் அவருடைய சபை நடுவில் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன தெரியுங்களா? நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி சொல்ல வந்தேன் என்று சொல்லி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் துதிக்கிறேன். நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, அத்தனையும் நினைத்து நான் அதிகமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் அதிகமாய் நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. வாக்குத்தத்தம் தந்தவரே, வாழ்க்கையெல்லாம் நம்பிடுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, என் வாழ்க்கையெல்லாம் நம்பிடுவே. சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்ததால் நன்றி சொல்வேன். சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்ததால் நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. சத்தமாய் சத்தமாய் நன்றி உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். தேவா உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வந்தேன், நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் துதிக்கிறேன். நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான். கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான். கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு நன்றி சொல்வேன். என்னை பார்த்து கலங்காதே என்று சொன்ன என் கண்மலைக்கு நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி
தேவா உமக்கு நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஆமென். தேவா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. வாக்குத்தத்தம் தந்தவரே வாழ்க்கையெல்லாம் நம்பிடுவேன். வாக்குத்தத்தம் தந்தவரே என் வாழ்க்கையெல்லாம் நம்பிடுவேன். சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்ததால் நன்றி சொல்வேன். சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்ததால் நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி. கரங்களை உற்சாகமாக தட்டிக்கொண்டு சந்தோஷமாய் சிரித்த முகமாய் பாடலாமா? நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி சொல்ல வந்தேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா. என் ஆவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா. என் ஆவினால் துதிக்கிறேன். நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. தேவா வாக்குத்தத்தம் தந்தவரே வாழ்க்கையெல்லாம் நம்பிடுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே என் வாழ்க்கையெல்லாம் நம்பிடுவே. சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்ததால் நன்றி சொல்வேன். சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்ததால் நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. சத்தமாய் சத்தமாய் நன்றி உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். தேவா உமக்கு நன்றி சொல்ல வந்தேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா. என் ஆவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா. என் ஆவினால் துதிக்கிறேன். நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான். கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான். கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு நன்றி சொல்வே. என்னை பார்த்து கலங்காதே என்று சொன்ன என் கண்மலைக்கு நன்றி சொல்வே. நன்றி உமக்கு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். தேவா உமக்கு நன்றி. இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி ஆமென் ஆமென். தேவா உமக்கு நன்றி. ஓ அதிகமாய் நன்றி. உமக்கு நன்றி. முழு இருதயத்தோடு தேவா உமக்கு நன்றி. முழு பலத்தோடு உமக்கு நன்றி. சரீர ஆரோக்கியத்தோடு கூட உமக்கு நன்றி. நன்றி நன்றி உமக்கு நன்றி. தேவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். தேவா உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வந்தேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா. என் ஆவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா. என் ஆவினால் துதிக்கிறேன். நன்றி உமக்கு நன்றி. என் தேவா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நன்றி வலைகளை அப்படியே ஏறெடுத்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே, நான் கண்ணீரின் பாதையில நடந்த போது, நான் கவலையின் மத்தியில நடந்த பொழுது, மனிதர்கள் எல்லாரும் எங்களை பார்த்து ஏளனப்படுத்தி சிரித்த பொழுது, நீர் மாத்திரம் எங்கள் அருகிலே வந்து பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆட்டி தேற்றி பலப்படுத்தின கண்மலையாகிய
கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லாமல் போயிருந்தால், அவர் கிருபை மாத்திரம் எங்களோடு இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் என்றைக்கோ நிர்மலமாகி இருப்போமே. அந்த கண்மலையாகிய இயேசுவை பார்த்து நன்றி என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான், கவலை கண்ணீரில் கலங்கி. ஆமா, எத்தனை பேர் நின்று இருக்கிறீங்க? கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் தானே, கலங்காதே. ஆமா, சொன்னாரே. கண்மலைக்கு நன்றி சொல்வே, நன்றி உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி ராஜா, என் ராஜா, உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி தேவா. தேவா உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை தட்டி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய கண்ணீரின் பாதையில, கவலையின் பாதையில எல்லோரும் கைவிடப்பட்டு நீங்க நொந்து போன அந்த நேரத்தில் கண்மலையாகிய கிறிஸ்து வந்து உங்களை சந்தித்தார். கண்மலையாகிய இயேசு வந்து உங்களை சந்தித்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே என்று சொல்லி நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து நம்மை கண்மலையில கொண்டு போய் நிறுத்தின அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒன்றுக்கும் பயப்படாமல் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்தரிக்க அழைக்கப்பட்டவர்களாய் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களாக இன்றைக்கு நம்மை சபை நடுவில் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதரி துதிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து துதிக்கலாம். அப்பா பிதாவே, மே துதிக்கிறேன் அப்பா. நல்லவரே, மே துதிக்கிறேன் அப்பா. சாரோலின் ரோஜாவே, மே துதிக்கிறோம் அப்பா. உயர்ந்தவரே, மே துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, மே துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பவரே, மே துதிக்கிறோம் அப்பா. கட்டுண்டவங்களை விடுதலை ஆக்குபவரே, மே துதிக்கிறோம் அப்பா. தனிமையில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பவரே, நேசிப்பவரே, மே துதிக்கிறோம் அப்பா. சேனையின் கர்த்தாவே, மே துதிக்கிறோம் அப்பா. என் ஜீவாதிபதியே, மே துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, மே துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே, மே துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, மே துதிக்கிறோம் அப்பா. நசரத்தின் இயேசுவே, மே துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி எனப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசமாய் நன்றி சொல்லுவோமா? நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர், நம்மை நடத்துகிறவர் இயேசு, நம்மை நேசிக்கிறவர் பரிசுத்தர். அவர் அண்ட சராசரத்திற்கும் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். அவர் ஜீவ நதியாய் இருக்கிறார். பலமா கைகளை தட்டி சொல்லுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒரு அந்நி ராஜாவுக்கு முன்பாக சாட்சி சொன்னான், நான் சதா காலமும் ஜீவிக்கிறவர், எனக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே எனக்காக சுரக்கிற ஜீவ கிணறாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கண்மலையில் இருந்து நாம் வெடிப்பில் இருந்து நாம் ஜீவன் பெற்றிருக்கிறபடியினால் சதா காலமும் உண்மையில் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. ஏனாயேமா, நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏனாயேமா, நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. சதா காலமும் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மை உள்ளவரே. சதா காலமும் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மை உள்ளவரே. கருவிலில் என்னை தெரிந்தெடுத்தி கருகாமல் இம்மட்டும் காத்துக் கொண்டீர். கருவினில் என்னை தெரிந்தெடுத்தி
இம்மட்டும் காத்து கொண்டீர். வார்த்தையாலே சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். வார்த்தையாலே சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, மாத்திரமே தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டீர். அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். அன்று ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இன்று இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, நீர் மாத்திரமே தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நடாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நாங்கள் நடாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஆமென். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. சதாகாலம் சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. நீர் உண்மை உள்ளவரே, சதாகாலம் சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. நீர் உண்மை உள்ளவரே. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ பெரியவர்கள், எத்தனை விஞ்ஞானிகள், ஞானிகள் தோன்றினார்கள். அவர்கள் பெயர்கள் எல்லாம் மறைந்து போனது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை காண்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சதா காலம் உண்மை உள்ளோரை பாடி உயர்த்துவோமா? சதா காலமும் சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. நீர் உண்மையுள்ளவரே, அருமை. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. நீர் அவர் உண்மையுள்ளவர், நம்மை கருவினில் என்னை தெரிந்தெடுத்தீர். கருகாமல் இம்மட்டும் காத்து கொண்டீர். தெய்வம் கருவினில் என்னை தெரிந்தெடுத்தீர். கருகாமல் இம்மட்டும் காத்து கொண்டீர். வார்த்தையாலே சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். அன்று வார்த்தையாலே சபையிலே சொன்னவற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏழேனாயேமா நீர் உண்மை உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. இயேசுவே நீர் உண்மையுள்ளவரே, சதா காலம் சதா காலமும் உண்மையுள்ளவர்,
உள்ளவர் சொன்னதை செய்பவரே இயேசு கிறிஸ்துவே நீர் உண்மை உள்ளவரே ஏனாயேமா நீர் உண்மை உள்ளவரே தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே ஏனாயேமா நீர் உண்மை உள்ளவரே தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா. ஆபிரகாம் அந்நிய ராஜாவுக்கு முன்பாக ஆடுகளை நிறுத்தி சொன்னான், இது எனக்கு உரிய ஊற்று, இந்த ஊற்று எனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது, இந்த ஊற்று சுரப்பு நித்திய காலமாக எனக்காக அது சுரந்திருக்கிறது, அந்த பூமியில அந்த ஊற்று வெளிப்படும் என்று விசுவாசத்தோடு அன்று சாட்சியாய் நிறுத்தினான். மெய்யாகவே கண்மலை வெளிப்பட்டது. மெய்யாகவே கண்மலை வெடிப்பில் நாம் நிற்கப்பட்டிருக்கிறோம். அந்த கண்மலை வெடிப்பில் தான் நமக்கு ஆனந்தம், சுகமும், சந்தோஷம், மகிழ்ச்சியும் சதா காலங்களிலும் உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து இன்று இலவசமான அப்பம், அந்த ரட்சிப்பின் ஊற்றில் இன்று இலவசமான தேநீர், இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து இன்றைய இலவசமான மகிழ்ச்சியும் ஆனந்தம் சந்தோஷமும் உண்டாயிருக்கிறது. இது நித்தியத்திற்கும் தொடரும் காலம். காரணம், அவர் சதா காலங்களிலும் உண்மையுள்ளவர். சதா காலமும் சதா காலமும் கைகளை தட்டி உள்ளவர் சொன்னதை செய்பவரே அந்த ஊற்று எனக்காக திறக்கப்பட்டது. அந்த கிணறு ஒரு நாளும் சதா காலம் ஊற்று அடங்கிக் கொள்ளவில்லை. அது எனக்காக ஜீவனை கொடுத்தது. அது சதா காலங்கள் உண்மையுள்ளவர். ஏனாயேமா சொல்லுவோம். ஏனாயேமா நீர் உண்மை உள்ளவரே தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே இயேசு கிறிஸ்துவை போற்றி. ஏனாயேமா நீர் உண்மை உள்ளவரே தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே இவரை தலைமுறை தலைமுறைக்கும் உங்களை எம்மையும் நீர் உண்மையை காப்பவரே பலமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இவர் சர்வ வல்ல தேவன். இவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். இவர் நாமமே நமக்கு தரிக்க கொடுக்கப்பட்ட நாமமாய் இருக்கிறது. பலமாய் கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் நமக்கு சுதந்திரமாய், நமக்கு பயம் இல்லாதபடியாய், நமக்கு குறைச்சல் இல்லாதபடியாய், நமக்கு மரண பயம் ஏற்படக்கூடாதபடியாய், நித்தியத்தில் அவர் மாமிசத்தில் உயிர்த்து எழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் ஆனந்தமாய் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகள் சத்தமாய் துதிப்பாங்க, சேர்ந்து துதிப்போம். Père, je te loue, Seigneur. Jésus-Christ, je te loue, Seigneur. Saint-Esprit, je te loue, Seigneur. Tu nous protèges, je te remercie, Seigneur. Tu es là au milieu de nous, je te remercie, Seigneur. Tu es le roi des rois, je te loue, Seigneur. Tu es le Dieu des dieux, je te loue, Seigneur. Tu es trois vassants, je te remercie, Seigneur. Tu nous protèges, Seigneur, je te remercie, Seigneur. Tu es notre rocher, je te remercie, Seigneur. Notre forteresse, Seigneur, je te remercie, Seigneur. Tu es le grand Rapha, Dieu qui nous guérit, je te remercie, Seigneur. Tu es le Gachama, Seigneur, je te remercie, Seigneur. De cette journée, Seigneur, je te remercie, Seigneur. Tu es notre sécurité, Seigneur, je te remercie, Seigneur. Tu es mort sur la croix pour nous, je te remercie, Seigneur. Et cette prière au nom de mon Seigneur Jésus-Christ, Amen. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சிங்காசனத்தில் இருந்து அவர் ஒரு காலம் நித்திரை அடைந்தார். இவர் நித்திரை அடைந்து கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் உன்னதமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். மகிமைப்படுத்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கிருபை
ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிலும் எங்கள் பரிசுத்த அவர் பொறுப்புள்ளவர், அதிகாரம் உள்ளவர். விளக்கின் மத்தியிலே உலாவிலும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நெறிந்த மணலை புரியாதவருமானவருக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. விசுவாசத்தில் உண்மையில் என்னில் ஆரம்பித்தவர் அது முடிய பரியந்த ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. திருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. திருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவர். ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு தெய்வ பயத்தோடு. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை செய்வோம். வெள்ளை மூலம் அவருக்கு, தங்கம் அவருக்கு, வைடூரியம் அவருக்கு, என் இன்ப துதியும் அவருக்கு. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவர். சத்தமாய். ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சகலத்தையும் புதிதாக்க வல்லவரே, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்து முழு ஆத்மாவோடு பாட செய்கிறவர். ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் நாவினின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் நாவினின் திறவுகோலை உடையவரே. ஆண்டவரை உயர்த்துவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. பெரிய சர்வ ஆராதனை உமக்கு. ஆனாலும் என் மேல உருக்கமான இரக்கத்தை உடையவர். இன்றும் எங்கள் துதியிலே ஆராதனையிலே சிங்காசனத்தில் ஆசையாய் வீற்றிருந்து கேட்கிறவரே, ஏற்றுக்கொள்கிறவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. 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 ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை
உமக்கு ஆராதனை. எல்லோருமாய் ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த எல்லோருமாய் எழுந்து நின்று அப்படியே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு கோடான கோடி தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து, ஆமாப்பா உங்க ஒருவருக்கே ஆராதனை, பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆராதனை உமக்கு தேவ சபையில தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து, ஓ எங்களுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கரங்களை உயர்த்தங்களுடைய முழு பலத்தோடு தேவ ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். உன்னதமான தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். 7 குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த தேவன் இதோ அவருடைய மனவாட்டி சபையாகிய ரெகோபோத்துல வந்து அவர் உலாவி கொண்டிருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திர பலிகளை பெருமையோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் உலாவி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. ஓ இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம், பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிற பரிசுத்தர் கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தை எங்களுடைய வாயினால சொல்லும்படிக்காய், எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளினால புகழும்படிக்காய் கிருபை தந்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் கனங்கள் மகிமைகள் புகழ்ச்சிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஏறெடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, உற்சாகமை கரங்களை தட்டுங்கள். அப்படியே சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் பல நடந்தவர்களாக பரிசுத்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஜாதியாக ஜனமாக கரங்களை தட்டுங்கள தட்டுங்கள உற்சாகமாய். அல்லேலூயா. அப்ப மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. வாசித்த அந்த வேத பகுதி சங்கீதம் 92 அதனுடைய 12வது வசனம். 92:12 வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல் செழிப்பான். ஆமென். சொல்லுங்க, நீதிமான் பனையை போல் செழிப்பான். இன்னைக்கு தான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தேவனுடைய செய்தி. அப்போ நல்லா கவனிங்களேன், இந்த வார்த்தையை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் குறைஞ்சது ஒரு 1000 முறையாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்கள் யாருக்காவது கேள்வி வந்திருக்கா, நீதிமான எதுக்கு ஒரு பனைமரத்தோடு கூட தேவன் ஒப்பிடுறாரு? அந்த பனைமரத்தை போல நான் செழித்து வளருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? என்னை ஒரு தேக்க மரத்து கூட ஒப்பிடக்கூடாதா? என்னை ஒரு ஒலிவ மரத்து கூட என்னை ஒப்பிட்டுருக்கலாமே? அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு முருங்கை மரத்தோடு ஒப்பிட்டா கூட ஏதோ முருங்கை கீரை விற்கிற விலைவாசிக்கு முருங்கை கீரை முருங்கைக்காய் ஏதாவது நம்ம சாப்பிடலாமே? யோசிச்சிருக்கிறீங்களா யாராவது? எதுக்காக தேவன் நீதிமான பனை மரத்தோடு கூட ஒப்பிட்டு பனை மரத்தை போல நீதிமான் செழிப்பான் அப்படின்னு சொன்னார? நீங்கள் யாராவது அதை யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? அப்போ பனை மரத்தை போல நீதிமான் பிழைப்பான். பாருங்க, வாக்கு தத்தங்கள் பிதாவாகிய தேவனால வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் பலிக்கும், அந்த வாக்கு தத்துவம் கிடைக்கும், நடக்கும். ஆனால் நாம வாசித்த இந்த வாக்கு தத்துவம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கிடையாது, எல்லா ஜாதிகளுக்கும் கிடையாது. இந்த வாக்கு தத்துவம் தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமுள்ள ஒரு ஜாதி யாருங்க? இல்ல யாருங்க? வேதத்தை சொல்லப்பட்டு யாருங்க? நீதிமான். எப்படிங்க? நீதிமான். இந்த வாக்கு தத்துவம் நான் பனை மரத்தை போல செழிக்கணுங்க அப்படின்னு நான் விரும்பணும்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதின்னு சொன்னா நான் நீதிமானா இருக்கணும். அப்ப நீதிமானா இல்லாதவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கோடி முறை சொன்னாலும் நடக்காது, அது கிடைக்காது, பலிக்காது. அப்ப இந்த வாக்கு தத்தத்தை தேவன்
ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக, ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக அவர் விசேஷமாய் கொடுத்திருக்கிறார். காரணம், பனை மரத்துக்குள்ளார அவ்வளவு விசேஷமான காரியங்களை தேவன் புதைத்து வைத்திருக்கிறார். ஆமென். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு மனுஷனும் அவங்களாகவே நீதிமானா மாற முடியாது. நான் நைட்டு தூங்கி எழுந்துச்சு காலைல, சரி நான் நாலுலேருந்து நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் எடுத்துருங்க. இப்போ எதுவாருன்னு என் பேர் எடுத்துட்டு என் பேர் நீதிமான் போட்டுட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்னை வைக்கும்போது என் பேர் நீதிமான் வச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கூப்பிடும்போது என்னென்ன எப்படி கூப்பிடுவீங்க? பிரதர் நீதிமான் வாங்க, பிரதர் நீதிமான் உட்காருங்க, பிரதர் நீதிமான் சாப்பிட்டீங்களா, பிரதர் நீதிமான் தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் 1க்கு 10 முறை நீதிமான் 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 கூப்பிடுறதுனால நான் நீதிமானம் ஆயிட முடியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எக்ஸ்பிரவா தெரிந்து நீதிமான் வச்சுட்டு என் புள்ள நீதிமானம் ஆயிடுவான் அப்படி என்பதற்காக நீதிமான் என்ற பேர் வைக்கிறதுனால நான் நீதிமான் கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் தன்னைத்தானே நீதிமானா அழைத்து கொள்ள முடியாது, நீதிமானா மாற்ற முடியாது, நீதிமானா வாழ முடியாது. அவங்க நீதிமானா வாழ, நீதிமானா அவங்கள மாற்ற ஒருவர் தேவை. ஆமென். காரணம், எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சுயத்தினால நீதிமானா அவனால் மாற முடியாது. பிரசங்கி எடுத்துக்கொள்ளுங்களா. பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பாருங்க, வசனம் வேதம் தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லுது. பாவமே செய்யாத மனுஷன் பூமியில கிடையாது. அது ஒரு பகுதி. 2வது பகுதி, நன்மையே செய்யக்கூடிய மனுஷன் பூமியில ஒருவனும் கிடையாது. அப்ப நீதிமானுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்க? பாவம் இல்லாமல் இருக்கிறது, நன்மை செய்கிறது நீதிமானுடைய குவாலிஃபிகேஷன், நீதிமானுடைய தகுதி. ஆனா பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் கூட உலகத்துல பாவம் செய்யாம இருந்தது கிடையாது. அப்படின்னு சொன்னா நான் உள்பட நீங்க எல்லாரும் சேர்ந்து டெய்லி நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்யறோம். அடிக்கடி சொல்றோம், நீங்க பாவம் செய்யுங்கன்னு சொல்ற. பாவம் நம்ம செய்யறோம். யாருன்னா பாவம் செய்யாம இருக்கிறீங்களாங்க? ஆமா, எல்லாரும் பாவம் செய்யறோம். அப்ப நம்ம நீதிமானா ஆக முடியாது. அப்போ நீதிமான் என்கின்ற அந்த தகுதியை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது. காரணம், நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன், அல்லது நான் நன்மையே செய்யறது கிடையாது. பாருங்க, அப்போ நீதிமானா ஒருவனும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. பாருங்க, ரோமர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களா. அதுல ஒரு அருமையான வசனம் இருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. என்ன சொல்லுதுங்க? எல்லோரும் பாவம் செய்து பாவி ஆயிட்டீங்கன்னு சொல்லல. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை நம்ம இழந்துட்டோம். தேவனுடைய மகிமைகள் நிறைய இருக்குது. அதுல ஒரு மகிமை ஒரு பரிசுத்தர். ஆமென். அப்ப எல்லோரும் பாவம் செய்து பரிசுத்தரை நம்ம இழந்துட்டோம். புரியுதுங்களா? யாருங்க பரிசுத்தர்? தேவன். அப்ப எல்லோரும் பாவம் செய்து தேவனை இழந்துட்டோம் சொல்லிட்டு 10வது வசனம் பாருங்க. அதுலயே ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. இல்லை. அந்தபடியே, எந்தபடியே? எல்லாரும் பாவம் செஞ்சு தேவன் அற்றவர்களாக மாறி போனபடினால உலகத்துல நீதிமான் யாருமே கிடையாது. ஐயோ, அப்ப நான் ரொம்ப ஆசையா இந்த வாக்கு தத்துவம் கேட்டவனே, இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேனே. இப்ப பைபிள் சொல்லிடுச்சே நான் நீதிமானே இல்லைன்னு சொல்லிடுச்சு, நீதிமான் ஒருத்தவங்க கூட இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்ப இந்த வாக்கு தத்துவம் எனக்கு கிடைக்காதா? யாரும் நினைக்கிறீங்களா? யாரும் நீதிமான் கிடையாது. ஏன்னா நீதிமானம் ஒருத்தவங்களும் மாற முடியாது. அந்த கோணத்தில் சொல்லுங்க. நீதிமானா யாரும் தங்களை அழைத்து கொள்ள முடியாது, நீதிமானா யாரும் யாரை மாற்றிக்கொள்ள முடியாது. நான் விரும்பி பிரதரை நீதிமானா மாற்றிட முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் கிடையாது. ரோமர் எழுதும் போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் எழுதுறாரு. அப்போ இப்படி நீங்கள் இந்த கோணத்தில் பாருங்க, என்னையே நான் நீதிமானா மாற்றிக்கொள்ள முடியாது, என்னை நீதிமானா யார் விரும்பினாலும் மாற்ற முடியாது. அப்போ நான் நீதிமான் கிடையாது. ஏன்னா நான் தேவ மகிமை அற்றவனாகி போயிட்டேன், தேவன் இல்லாமல் நான் போயிட்டேன். இப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே நீதிமானா மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறபடினால அந்த மனுஷனை நீதிமானாய் மாற்றுவதற்கு ஒருத்தர் தேவைன்னு சொன்ன இல்லைங்களா? அந்த ஒருத்தர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும். ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷனை நீதிமானா மாற்ற முடியும். கரங்களை தட்டி முதல்ல ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் எந்த ஒரு பாவியையும் நீதிமானாக மாற்ற முடியும். காரணம், வசனம் சொல்லுகிறது, அதே ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். இலவசமான அவருடைய கிருபை.
அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த மீட்பு உங்களையும் என்னையும் சரியான நேரத்தில் வந்து சந்தித்தது. இப்போ நீங்களும் நானும் பாவி கிடையாது, நீங்களும் நானும் இப்போ நீதிமான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இப்போ வசனம் சொல்லுது, அந்த நீதிமான் தான் பனை மரத்தை போல செழிப்பான். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, பனை மரம் அதற்கு தேவன் கொடுக்கிற காரியம் நீதிமான். சரிங்களா? இப்போ வேதத்தில் நிறைய மரங்கள் இருக்கிறது பாருங்க. நிறைய மரங்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கல. யாருக்காவது ஏதாவது மரம் தெரியுமா? கிச்சிலி மரம், ஒலிவ மரம், கேதுரு, சரி ஓகே, தேவ விருச்சகம், பேரிச்ச மரம், அப்புறம் தேவதாரி விருச்சகம், அப்புறம் ஏமா நீங்களே சொல்லுங்களாப்பா. அது செடி, அத்தி மரம், காட்டு அத்தி மரம். அப்போ இவ்வளோ மரங்களையும், கருவாளி மரம், இவ்வளோ மரத்தையும் தேவன் வந்து பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மரத்தையும் அதை குறித்து தேவன் பைபிளில் எழுதி வச்சுக்கிறாருன்னு சொன்னால் அதற்கு எல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிற ஒவ்வொரு மரத்தையும் தேவன் வெறுமையா அதை ஏதோ ஒரு விளையாட்டுக்காக அல்லது ஏதோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை கிடைக்காம எழுதி வச்ச ஒரு காரியம் கிடையாது. அதன் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இன்றைக்கு பனை மரத்தை குறித்து நம்ம வேதத்தில் தியானிக்க இருக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை தேவன் நீதிமான்களோடு கூட ஒப்பிட்டு அந்த மரத்தை போல அவன் செழிப்பான் அப்படின்னு சொன்னா, மற்ற மரங்களுக்குள்ள இல்லாத ஏதோ ஒரு விசேஷித்தமான காரியம் இந்த மரத்துக்குள்ள இருக்கும். ஒலிவ மரத்தை போல செழிப்பான், எங்க வசனம் இருக்கா? இல்ல. அத்தி மரத்தை போல செழிப்பான் இருக்குதா? இல்ல. கேதுரு மரத்தை போல செழிப்பான் இருக்குதா? இல்ல. கேதுரு மரத்தை போல செழிப்பான் வசனம் கிடையாது. கேதுரு மரத்தை போல வளருவான், கேதுரு மரத்தை போல செழிப்பான் வசனம் கிடையாது. ஆனா பனை மரத்தை போல செழிப்பான். அப்ப நீதிமான் பனை மரத்தை போல செழிப்பான். அல்லேலூயா. அப்போ மற்ற மரங்களுக்குள்ள இல்லாத ஏதோ ஒரு விசேஷித்தமான ஒரு தன்மை தேவன் இந்த பனை மரத்துக்குள்ள அவர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பனைமரத்தினுடைய சுபாவங்கள் அல்லது இந்த பனைமரத்தினுடைய குணங்கள் அல்லது இந்த பனைமரத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த விசேஷமான காரியத்தை நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறபடினால அதை நாம் அறிந்து கொண்டாதான் அந்த மரத்தை போல நான் செழிக்க முடியும், இல்லைங்களா? இப்போ நீதிமான் பனை மரத்தினுடைய செழிப்பை குறித்து, அதனுடைய நன்மையை குறித்து, அதனுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளன்னு சொன்னால் எப்படி அவன் செழிக்க முடியும்? செழிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு நீதிமான் பனையை போல செழிக்கிறதுக்கு அந்த பனை மரத்துக்குள்ள என்ன இருக்கு, பனை மரத்து காரியத்துக்குள்ள என்ன இருக்கு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பனை மரம் அப்படின்னு நம்ம தமிழ் வேதாங்க புத்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. பனை மரம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது தமிழ் பைபிளில். நீங்கள் எங்கே தமிழ் பைபிள் எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து படித்தாலும் பனை மரம்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரெஞ்சில் யாருன்னா வாசிச்சுக்கிறீங்களா? பல்மீர்னு போட்டுக்குது ஃப்ரெஞ்சில். இங்கிலீஷ்லேயும் பால்மு ட்ரீ, பல்மீர் ட்ரீன்னு போட்டிருக்கு. இந்த பல்மீர் அப்படின்னு சொன்னால் முதல்ல பனை மரம். நீங்களாம் பார்த்துக்கிறீங்களா? யாராவது தெரியுதுங்களா? இது பனை மரம். இந்த பனை மரத்தினுடைய பழத்தை பாருங்களேன், பழமாக மாறிடும். சரி, இப்போ இது வந்து பனை மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பைபிளில் இந்த மரத்தை குறித்து எழுதலை. பைபிளில் இந்த மரத்தை குறித்து எழுதலை. பைபிளில் பல்மீர் ட்ரீ மரம் எடுத்து போடுங்க, 3வது இமேஜ் போடுங்க பாருங்க. அது கொஞ்சம் பெருசாக்க முடியுமா பாருங்க. அது தெரியுதுங்களா? என்ன மரம் தெரியுதா? ஆமாம், ஈச்ச மரம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இது பேரீச்ச மரம். சரிங்களா? இந்த மரத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ அழகான மரமாகுதா? அழகாக இருக்குதுங்களா மரம்? ஆமாம், அழகாக இருக்குதா? பார்க்க அழகாக இல்லை, கரடு முரடாக இருக்குது. அதனுடைய பழத்தை கொஞ்சம் போடுங்கம்மா, 4வது இமேஜ் போடுங்க. இதுவும் அந்த ஈச்சம்பழம்னு சொல்கிற ஈச்சம்பழம். இங்கே பாருங்கள், இதுதான் ஈச்ச மரத்தினுடைய பழம், பேரீச்ச மரத்தினுடைய பழம். ஆனால் நீங்கள் இந்தியாவில் இப்படி பழம் பார்த்துக்கிறீங்க? பார்க்க மாட்டீங்க. இஸ்ரேல் தேசத்தில் மட்டும்தான் ஒரு கொலை இவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், வேவு பார்க்க அணைச்சவங்க ஒரு திராட்சை கொலையை எத்தனை பேர் தூக்கின்னு வந்தாங்களாம்? தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்தாங்களே. அப்போ கிட்டத்தட்ட திராட்சை கொலையே அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னால் பேரீச்ச கொலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதோட வெயிட்டு, அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாத் பழம்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ் சொல்கிறோம், டேட்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறோம். இப்போ இதுதான் பேரீச்சம்பழம் மரம். சரிங்களா? பைபிள் இந்த மரத்தை குறித்து தான் பேசுது, பேரீச்சம்பழ மரம்.
ஏன்னா பனை மரம் இஸ்ரவேல் தேசத்தில் பெருசாக அதிகமாக இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் பெரும் பகுதிகளில் இந்த மரம் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த மரம் மட்டும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு நகரம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த நகரத்தில் தேவன் ஒருவனை சந்திச்சார். யாரை சந்திச்சாங்க? எந்த நகரம் அது? எந்த நகரம் சொல்லுங்க யாராவது? எரிகோ பட்டணம் இந்த பேரிச்சம் பழ மரங்களால் நிரம்பி இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுதான் பேரிச்சம்பழம். ஓகேங்களா? இப்போ அந்த இமேஜ் கட் பண்ணிடுங்க, பசி வந்துட போகுது எல்லாருக்கும். ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற பனை மரம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்தியாவில் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்காக பனை மரம்னு சொல்லி போட்டோம். ஆனால் பனை மரத்துக்கு இங்கிலீஷில் வந்து இந்தியாவில் இருக்கிற பனை மரத்துக்கும் பல்மிரி ட்ரீ தான், பால்மு தான். இலங்கையில் இருக்கிற இந்த மரத்துக்கு பேரும் பல்மிரி ட்ரீ தான், பால்மு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தென்னை மரம், பனை மரம், இந்த பேரிச்சம்பழ மரம் எல்லாமே ஒரே குடும்பம். ஒரே குடும்பத்துக்கு பிறந்த 3 பிள்ளைங்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். எல்லாம் ஒரே மரம் தான், ஒரே தன்மை உடையது தான். ஆனால் விசேஷமாய் இந்த பேரிச்சம்பழ மரத்தை குறித்து தேவன் சொல்கிறாருன்னா மற்ற மரங்களுக்கு இல்லாத ஒரு சில விசேஷமான காரியம் இந்த மரத்தில் இருக்குது. அப்போ நீதிமான் செழிப்பாக இருக்கணும் அப்படி என்பதற்கு உதாரணமாக தேவன் பனை மரத்தை, அதாவது நான் பனை மரம்னு சொன்னால் உங்களுடைய மனசில் பேரிச்சம்பழ மரம் வரணும், சரிங்களா? அப்போ தேவன் அந்த பேரிச்சம்பழ மரத்தை எதுக்கு காட்டணும்? ஏன் காட்டணும்? மற்ற எவ்வளோ அழகான மரங்க, கண்ணுக்கு ரம்மியமான மரங்க, அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த பேரிச்சம்பழ மரத்தை, கரடு முரடான ஒரு மரத்தை எதுக்காக தேவனுக்கு காட்டணும்? அப்போ நான் சொன்ன பாருங்க, ஏற்கனவே வேதத்தில் அநேக மரங்களை குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனங்கள் எழுதப்பட்டும் இருக்கு. இப்போ நான் ஒரு சில மரங்கள் சொல்கிறேன், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இப்போ ஒலிவ மரம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒலிவ மரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வெரி குட். ஒலிவ மரம் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் சொல்லுங்களேன், அத்தி மரம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? நமக்கு தான் அது அத்தி மரம். இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க வீட்டில் ஒரு அத்தி மரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரியம். என்னதுங்க அத்தி மரம்? என்ன மரம்னு சொன்னால் அத்தி மரம் அவர்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கிறது, எக்கனாமிக் பொருளாதாரத்தை குறிக்கிறது. கர்வாலி மரம், கர்வாலி மரம் எதை குறிக்கிறதுங்க? என்னங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்வாலி மரம் எதை குறித்துன்னு சொன்னால் உறுதியை குறிக்கிறது. ஆமென். கர்வாலி மரம் உறுதியை குறிக்கிறது. சித்தி மரம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சித்தி மரம் எதை குறிக்குதுங்க? சிற்பங்கள் செய்யறதுக்கு சொல்றாங்க. சித்தி மரம் நீண்ட ஆயுளை குறிக்கிறது, நீண்ட ஆயுளை குறிக்கிறது. இந்த சித்தி மரம் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த மரமும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த மரமும் இன்றைக்கும் இருக்குது இஸ்ரவேல் தேசத்தில், சரிங்களா? அப்போ நீண்ட ஆயுளை குறிக்கிறது அல்லது நீண்ட காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் தான் சித்தி மரம். இப்போ பனை மரம், அதாவது அந்த பேரிச்சம்பழ மரம் செழிப்பை குறிக்கிறது. ஆமேன். அந்த செழிப்பில் 2 வகையான செழிப்பு இருக்குது. உலக பிரகாரமான செழிப்பும் அதில் இருக்குது, ஆவிக்குரிய செழிப்பும் அதில் இருக்கிறது. அதனால தான் தேவன் பனை மரத்தை நீதிமானாக ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமேன். அப்போது தேவன் ஒரு மரத்தை தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஒப்பிட்டு ஆமேன் அதை பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு நன்மைகளை என்னுடைய பிள்ளை வெளிப்படுத்தணும் அல்லது வெளிப்படுத்துகிறாங்க. 2 காரியம் இருக்குது, ஒன்று வெளிப்படுத்தணும் அல்லது வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இன்றைக்கு நாமளும் அந்த பேரிச்சம்பழத்தின் மரத்தில் இருக்கிற அந்த தன்மைகளை, பனை மரத்தில் இருக்கிற அந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க நம்ம போகிறோம். சரி, அப்போ பனை மரம், நீங்கள் இப்போ வந்து உலக பிரகாரம், அதாவது இந்தியாவில் இருக்கிற பனை மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பனை மரத்தை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? பனை மரத்தில் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும்? பனை மரம் நீர் சேமித்து வச்சுக்க, நீர் கிடைக்கும், நுங்கு கிடைக்கும், வேறங்க என்னம்மா உயரமாக இருக்கும், பனம்பழம் கிடைக்கும், பின்னாடி கிடைக்கும் சொல்லுங்களேன், ஓலை கிடைக்கும், அப்புறம் பனங்கிழங்கு கிடைக்கும், அதிக வருஷம் இருக்கும், அப்புறம் பனங்கல் கிடைக்கும். இல்லை நல்ல விஷயம், தப்பு. பணம் உறுதித்தன்மை இருக்குது, பனங்கல் கிடைக்கும், அப்புறம் பனஞ்சாறு கிடைக்கும், வெல்லம் கிடைக்கும், பனை வெல்லம் கிடைக்கும், வீடு கட்டுற ஓலை கிடைக்கும், எல்லாமே அந்த பனை மரத்தில் கிடைக்குது. சந்தோஷம். அப்போ இது எல்லாமே உலக பிரகாரமான வாழ்க்கையில் அந்த மரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதங்கள், சரிங்களா, செழிப்புகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மரத்தை தோட்டத்தில் யாரும் நட்டு பராமரித்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்க்க முடியாது. ஏன்னா பனை மரத்தில் இவ்வளோ நன்மை இருக்குது, அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்துக்கு பல நான் 2 பனை மரத்தை கொண்டு வச்சிடறேன்னு சொல்லிட்டு யாரும் வைக்கிறது கிடையாது. அதை பராமரித்து வேலி அடித்து
உள்ள யாருன்னா வந்து பழத்தை பொறிச்சுன்னு போட போகிறாங்கன்ற அந்த எண்ணத்தெல்லாம் வச்சுக்கின்னு யாரும் பராமரிக்கத்தான் கிடையாது. அப்போது பனை மரம், இந்த பனை மரம் அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆவிக்குரிய காரியங்களை தான் இன்றைக்கி நீதிமானாக இருக்கிற நீங்களும் நானும் வெளிப்படுத்த போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பனை மரம், இந்த பனை மரம் வனாந்தரத்தில் இருக்கும். ஏன்னா நான் பார்த்தோம், இப்போ ஒரு பனை மரத்தை பார்த்தோம், எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணம் செழிப்பில்லாத ஒரு பட்டணம், காய்ந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் மரங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். பனை மரமும் அப்படி தான் இருக்கும். வறண்ட நிலத்தில் தான் அந்த பனை மரம் இருக்கும். ஆனாலும் அந்த பனை மரத்தினுடைய இலைகள் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும். அப்போ முதல் ஆவிக்குரிய காரியம், பனை மரம் வனாந்தரத்தில் இருந்தாலும் அதனுடைய இலைகள் பச்சையாக இருக்கும். ஆமேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் பாருங்களேன், இந்த பனை மரம் அல்லது பேரிச்சம்பழ மரம் குளிர் தேசத்தில் வளராது, வெயில் தேசத்தில் வளரும். அந்த வெயிலுடைய கொடுமை அல்லது உஷ்ணம் அந்த மரத்தை நேரடியாக தாக்கும். அந்த மரம் ஏன்னா உயரமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தீங்க. அந்த உயரமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை சந்திச்சிடும். அந்த இலைகள் மேலே நேரடியாக அந்த உஷ்ணம் வந்து தாக்கும். அப்போ நம்ம அந்த கனிக்குள் கத்திரி வெயிலாம் சொல்கிறோமா, அந்த வெயிலெல்லாம் அந்த மரத்தை நேரடியாக தாக்கும். அப்படி நேரடியாக அந்த வெயில் தாக்குனாலும் அந்த மரத்தினுடைய இலைகள் உடனே காய்ந்து கருகி கீழே விழுந்து போயிடாது. அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற சில செடி கொடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அந்த இலைகள் எல்லாம் கொட்டிட்டு, இந்தியாவிலும் அப்படி தான் கொட்டிட்டு வெறும் குச்சி மட்டும் நிற்கும், அதுக்கப்புறம் அது வளரும். பனை மரம் அப்படி செய்யாது. பனை மரத்தில் எப்பொழுதுமே பச்சையான இலைகள் இருக்கும் பாருங்க. அப்போ அந்த வெயிலினுடைய உஷ்ணம் அதை நேரடியாக தாக்கினாலும் அது கருகாமல் அழிந்து போகாமல் காத்துக்கொள்ளுது. அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையிலையும் அந்த உஷ்ணத்தை தாங்கி கொண்டு நாமளும் பச்சையாக இருக்கணும், பச்சையான இலைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போ வெயில் தாக்குகிற அந்த பனை மரத்தினுடைய இலைகள் கருகாமல் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வெயில் வருது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உஷ்ணம் வருது, அது வந்து உங்களுடைய இலைகளை காய வச்சிருக்குதா, உங்களுடைய இலைகளை கருக்க போய் செய்திருக்குதா, அல்லது அந்த இலைகளை விழ செய்திருக்கிறதா, இன்னைக்கு நம்ம ஆராய போகிறோம். அப்போது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சபையில் இருக்கிறோம், நம்ம நீதிமானாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர்னு வருகிற ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாடு, ஒரு வியாதி, ஒரு நோய், இதன் மத்தியில் உங்களை வந்து தாக்குகிறது தான் அந்த உஷ்ணம், அந்த வெயில். அப்போ அந்த வெயில், அந்த உஷ்ணம் உங்களை தாக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நீதிமான் என்கின்ற உங்களுடைய போர்வைக்குள்ளே இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நான் எப்படி இருக்கிறேன், அதை தான் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்களேன், என்னோடய வாழ்க்கையில் என்ன ஒரு இது, ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லையே, ஒருவேளை தேவன் என் மேலே கோபமாக இருக்கிறாரா, என்னை அன்பு செய்கிறாரா, அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாரா, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சேன், அந்த பாவத்தினால தான் தேவன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு, நேற்று நான் இப்படி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் தேவன் என்ன துன்பத்தின் பாதையில் நடத்துகிறாரு, நான் எங்கோ மறித்து போயிட போகிறனோ, இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியாமல் போயிடுமோ. சொல்லியிருக்கிறீங்களா, சொல்லியிருக்கிறோமா, சொல்லியிருக்கிறீங்களா, நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ஆமாம், எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆமேன். அப்போது அந்த உஷ்ணம் உங்களை வந்து தாக்குது பாருங்க, அந்த வெயில் வந்து உங்களை தாக்குது பாருங்க. அப்போ உங்களுடைய இலைகள் எப்படி போகுது, அப்போ உங்களுடைய ரட்சிப்பின் இலை எப்படி இருக்கு, உங்களுடைய மனமகிழ்ச்சி நிலை எப்படி இருக்கு. ஏன் அந்த மரத்தில் முதல்ல வெளியே தெரியுது என்னதுங்க, இலை தான் தெரியும். ஒரு மரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எது தெரியும், இலை தான் தெரியும். உங்களை நான் பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய முகத்தில் என்ன தெரியும், அபிஷேகம் தெரியுமா, தெரியாது, தெரியாது. முதல்ல பார்க்கும்போது என்ன வடிஞ்சுங்கிற முகத்தோடு இருந்தீங்கன்னா எதுவும் நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க. நல்லா சிரிச்சு ஒரு 100 வாட்ஸ் லைட் உங்கள் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சிரிச்சு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்படி சும்மா ஆமே நல்லலையா, ஆமே நல்லலையான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத ஒரு காரியத்தை கிடைக்க வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க 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 ஆமேன் சொல்லுங்க ஆமேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஏங்கின்னு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அகத்தில் இருக்கிற அந்த அழகு எதில் தெரியுங்க, முகத்தில் தெரியும். அப்போ ஒரு உஷ்ணம் வருதுங்க, ஒரு வெயில் வருதுங்க. உங்கள் இலை எப்படி இருக்குது, உங்களுடைய மரம் எப்படி இருக்கு, காய்ந்து போய் கருகி போயிடுச்சா, அல்லது இல்லை நிமிர்ந்து நின்று தேவனை துதிக்குதான். அப்போ நல்லா கவனிச்சுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறவர் கிடையாது. நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறாரு. பிரச்சனைகள் வரலன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அளக்க முடியாதுங்க. நான் விசுவாசமாக இருக்கிறேன் எது வரைக்கும், விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வர வைக்கலாம், ஒரு டெஸ்ட் வர வரைக்கும்.
அப்போ உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பாஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரணும்? சோதனை வரணும், ஒரு உபத்திரவம் வரணும், ஒரு பாடு வரணும், ஒரு போராட்டம் வரணும். அப்பதான் நீங்க செழிக்க முடியும். ஆமென். பட்டு மத்தியிலே உட்காந்து கொண்டு நல்ல சொகுசு கார்லயே போயின்னு பாருங்க, வெயிலுடைய அருமை தெரியாது. ஆமென். அப்ப வெயில்ல வந்து நிக்கணும் பாருங்க, வெயில்ல வந்து நடக்கணும், ஓடணும், பிரயாசப்படணும், பாடுகள் படணும், அவமானப்படணும், நிந்தப்படணும், மனுஷர்களால அசட்டை பண்ணப்படணும். அப்பதான் உங்களுடைய இலைகள் கருகாமல் இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்? இயேசு கிறிஸ்துக்கு ஏற்பட்டது. ஏசாயா 53 எப்படி சொல்லுது? அவருடைய முகத்துல என்ன இல்லைங்க? அழகு இல்ல, சௌந்தரியம் இல்ல. அவர் இளங்கிளையை போல எப்படி இருந்தார்? இளங்கிளையை போல இருந்தாருங்க. ஆனா அவருடைய முகத்துல அழகு இல்லை. அவர் முகத்தை நம்ம பார்க்கும் போது அடைச்ச இதை பார்க்கறத நம்ம வேற எங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லி நம்மளுடைய முகத்தை திருப்பி கொண்டோமா, அவமானப்படுத்தப்பட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த இலை கருகி போகவே இல்லை. கரங்களை தட்டி அவருக்குள்ள இருந்த சந்தோஷம், அவருக்குள்ள இருந்த சமாதானம், அவருக்குள்ள இருந்த நிறைவு, அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அதை வெளியில வந்து தாக்கின எந்த வெயிலும் அவரை சேதப்படுத்த முடியல. இப்ப கரங்களை தட்டுங்க உற்சாகமாய். அப்ப நான் கடந்து போய் கொண்டிருக்க இந்த வனாந்தர பாதையில், இந்த உபத்திரவத்தின் பாதையில வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்து என்னை ரொம்ப நெருக்கி ஏவி என்னை கீழே தள்ளி மடிந்து போக செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க ஒரு வேளை இன்னைக்கு நினைத்து கொண்டு இருக்கலாம், நானும் நினைத்து கொண்டு இருக்கலாம். காரணம், நான் சந்திக்கிற பிரச்சனை அப்படி. ஆமேன். நீங்க சந்திக்கிற பிரச்சனை எனக்கு சின்னதா இருக்கும், நான் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு சின்னதா இருக்கும். ஆனா பிரச்சனையின் மத்தியில அந்த என்ன சொல்லுவாங்க, கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து போறவங்களுக்கு தான் அது எவ்வளவு வேதனைன்னு சொல்லி தெரியும். ஆமேன். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில நான் அழிந்து போய்விடுவேனோ, நான் வந்து கலங்கி போய்விடுவேனோ, நான் முறிந்து போய்விடுவேனோ, நான் மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியலையோ என்று சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உஷ்ணம், இந்த வெயில் உன்னை கருகி போக செய்வதற்காக அல்ல மகனே மகளே, உன்னுடைய இலைகள் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும்படிக்காக, உன்னுடைய இலைகளுக்குள்ள செழிப்பு இருக்கும்படிக்காக இந்த வெயிலை நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நான் ஆலயத்துக்கு போறேன், அநேக தடைகள் அநேக பிரச்சனைகளை மீறித்தான் நான் ஆலயத்துக்கு போறேன். தேவனை நான் ஆராதிக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்கிறேன், காணிக்கைகளை தசம பாகங்களை நான் தேவனுக்கு ஒழுங்கா கொடுக்கிறேன், வீட்டில் 2 வேளையும் தவறாம ஜெபிக்கிறேன், துஷணமான வார்த்தைகளை பேச மாட்டேன், அசிங்கத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆமேன். கெட்ட நண்பர்களோடு நான் பழகுவது கிடையாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில தான் உபத்திரவமும் வேதனையும் அழிவும் என்ன நெருக்கி என்ன கீழே தள்ளி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க தானே? ஆமீன். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற விசுவாச பரீட்சை, விசுவாசத்தினுடைய டெஸ்ட். இப்போதான் என்னுடைய இலைகள் பச்சையா இருக்கிறது என்பதை நான் காட்டக்கூடிய ஒரு தருணம் பாருங்க. உலக ஜனங்களை போல அந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்களும் நானும் ஒப்பாரி வைத்துக் கொண்டு கலங்கி கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னா அவர்களுடைய இலைகள் காய்ந்து கருகி போவதே போல என்னுடைய இலைகளும் காய்ந்து கருகி போயிடும். அப்ப தேவன் சொன்னார வாக்கு தத்துவம், நீதிமான் எப்படி இருப்பானா? அது முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்காது பாருங்க. அப்ப அந்த உஷ்ணம், அந்த வெயில் என்னை அழிக்காம மாறா அந்த உஷ்ணத்திலிருந்து வருகிற பெலன், அந்த வெயில்ல இருந்து வருகிற பெலன், அதை என்னுடைய வாழ்க்கையில நான் வளருவதற்கு, நான் செழிப்பதற்கு, இலைகளை பச்சையாய் கொடுப்பதற்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். கரங்களை தட்டுங்க. வனாந்தரத்துல எந்த ஒரு மரமும் செடியும் கொடியும் வளர்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்க வந்து தண்ணி இருக்காது. ஆனா அந்த வனாந்தரத்திலையும் செழித்து வளரக்கூடிய ஒரே மரம்னு சொன்னா அதுதான் பனை மரம், அதுதான் பேரிச்சம்பழ மரம். அப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்க தேவன் இருக்கிறபடினால அவர்கள் செழித்து வளருவார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் நாட்டப்பட்டிருந்தாலும் தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களை போல மிகுந்த செழிப்பாக இருப்பார்கள். கரங்களை தட்டி. நான் சொன்ன பாருங்க, பனை மரத்தை யாரும் தண்ணீர் ஊத்தி பாத்தி கட்டி பம்பெல்லாம் போட்டு தண்ணீர் ஊத்தி அதை யாரும் வளர்க்கறது கிடையாது. அது என்ன பண்ணும்? மழை பெய்யும், எப்போ பெய்யும் தெரியாது. எப்பயோ பெய்கிற மழையை தன்னுடைய வேறுகளிலே சேர்த்து வைத்து அது வருஷம் முழுவதும் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை, கர்த்தர் காட்டுகிற தயவுகளை, கர்த்தர் வெளிப்படுத்துகிற இரக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில தக்க வைத்து சூழ்நிலைகள் வரும்போது, காரியங்கள் வரும்போது அதை எடுத்து அவர்கள் வெளிப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செழிப்பாக வைத்துக் கொள்ளுகிறார்கள்.
கரங்களை தட்டி பாருங்க. காரணம், அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களாக எப்போதும் பச்சை பசல் சொல்லி இருப்பதற்கான காரணம் தேவனுடைய கிருபை காலைதோறும் அவர்களை வந்து சந்திக்கிறது. கரங்களை தட்டுங்க. நிமிடம் தோறும் தேவன் ஒவ்வொருவரையும் விசாரித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்க, சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 52வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம் எடுத்துங்க, டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 52:8. நானும் தேவனுடைய ஆழத்தின் பச்சை ஒளியவரை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். ஆமா, பாருங்க, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுது, நானும். இந்த நானும் யாருங்க? ஆமா, அல்லது வேற எப்படி சொல்லலாம்? நீதிமான், அல்லது பனைமரம், அல்லது என்னங்க நான் கேள்வி கேட்கிறேன். அந்த நானும் யாருங்க? அது பேரிச்சம்பழம் மரம், பனைமரம், அல்லது நீதிமான். இப்ப படிங்க, நீதிமான் தேவன். படிங்க. ஒளியவரை போல இருக்கிறான், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறான். ஆமா, நான் சொன்னேன் பாருங்க. அந்த பனைமரம் யாரோ எனக்கு தண்ணி கொண்டு வந்து ஊற்றணும், யாரோ என்னை சுற்றி வேலி அடைக்கணும், யாரோ எனக்கு பராமரிப்பு பண்ணணும், என் கீழே இருக்கிற கல்லு முள்ளெல்லாம் எடுத்து போடணும் என்று சொல்லி பனைமரம் காத்து கொண்டு இருப்பது கிடையாது. பனைமரம் எப்பயாவது வானத்தில் பெய்யுகிற மழையை அது உள்வாங்கி தன்னுடைய வேர்களில் சேர்த்து வைத்து எப்போதும் பலன் கொடுக்கும்படிக்காக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதே போலதான் நீதிமானும் தேவனுடைய கிருபைக்காக மற்ற மனுஷர்களை சார்ந்து வாழ்வது கிடையாது. எந்த ஒரு தேவைக்காகவும் நன்மைக்காகவும் மற்ற மனுஷர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பது கிடையாது. காரணம், அவர்களுடைய தேவையை சந்திக்கக்கூடிய கிருபை ஒவ்வொரு நாளும் அவர்களை வந்து சந்திக்கிறது. நல்ல உற்சாகமாய் அந்த கிருபை தான் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில செழிக்கும்படிக்காக செய்கிறது. பச்சையான ஒலிவ மர கன்றை போல பனை மரத்தையும் தேவன் செழிக்க வைக்க அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர் அனுப்புகிறார். வயசு ஆயிடுச்சுங்க, வியாதி, கடன் பிரச்சனை, போராட்டம், பிள்ளைகளால் சமாதானம் இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் அழகா சொல்லிட்டு போயிடுவீங்க நினைக்கிறீங்க தானே யாராவது உட்காந்துன்னு. உங்கள் எல்லாரை விடவும் எங்களுக்கு பாடுகள் அதிகம், எங்களுக்கு வேதனைகள் அதிகம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கம்பீரமாய் சொல்வதற்கான ஒரே காரணம், நம்ம கிருபையை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கிருபை தான் நம்மை வாழ வைக்குது, கிருபை தான் நிலைக்க வைக்குது, கிருபை தான் பேச வைக்குது, கிருபை தான் செயல்பட வைக்குது. கண்களால் பார்க்கிற காரியங்களை நம்பி ஏமாந்து போகிற சாதாரண மனுஷர்கள் நாம கிடையாது. காணாதவைகளை, இதிலும் மேன்மையானவைகளை, இதிலும் அதிகமான பிரமிக்கத்தக்கவைகளை பார்க்கும்படிக்காக தேவனுடைய நீதிமான்களாக நம்மை தேவன் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை கத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையில நடக்கிறீங்களா? சங்கீதம் 119 தாவீது சொன்னார்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்லுங்க, இன்னொன்னு உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உபத்திரவப்பட்டது சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. ஆமா, அதனால நீங்க பிரமாணத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி செழிப்பு உங்களுக்குள்ள தேவன் அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையில நீங்க நடக்கும் போதுதான் செழிப்புக்குள்ள உங்களை போக வைக்கும்படிக்காக தேவன் அவர் கிருபையை தருகிறார். அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பேரிச்சம்பழ மரம் அல்லது பனை மரம், அதனுடைய இலைகள் எந்த விதமான சூழ்நிலையாலும் பாதிக்கப்படுவது கிடையாது. ஆமென். பனைமரம் முறிஞ்சு ஊந்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப ரேர். பனைமரம் முறிஞ்சு விழுது, அல்லது பனைமரத்தினுடைய காற்று அடித்தோடனே இலைகளெல்லாம் கொட்டி போச்சு, பனைமரம் மொட்டையாக நிற்குது அப்படின்னு யாருமே ரொம்ப அப்படி ஒன்று நடந்தால் அது அதிசயம். என்ன சொல்கிறாங்க? அது அதிசயம். அப்போ பாருங்க, அவ்வளோ வெயில் தான், அவ்வளோ உஷ்ணம் தான், அவ்வளோ அனல் காற்று தான் தாக்குது. நீதிமானுக்கும் பனை மரத்துக்கு வரக்கூடிய போராட்டங்கள் உண்டு, பனை மரம் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு, பனை மரம் சந்திக்கிற பிரச்சனைகள் உண்டு. காற்று உங்களை வந்து அடிக்கும் பாருங்க. ஆமென். மண்ணு மேலே கிடைக்கிற ஒரு சின்ன காஞ்சி போன இலை பறந்து ஓடும் பார்த்தீங்களா, காற்று அடிக்கிற மேலே, அந்த மாதிரி உங்களையும் என்னையும் காற்று வந்து அடித்து பறந்து போகும்படிக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மனுஷனுடைய கோபம் பாருங்க, அந்த வெயிலின் தாக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எத்தனை மனுஷங்க உங்களுக்கு முன்பாக பேசியிருக்கிறாங்களா? இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? நீ எப்படி சொல்லுவாங்க பாருங்க, இப்படிலாம் சிட்டிக்கெல்லாம் போடுவாங்க, இப்படிலாம் போடுவாங்க. நீ எப்படி? ஆமாம், நான் பார்த்துக்கிறேன், நீ பாரு, நாங்கள் வாழுவோம் சொல்லி உண்மையாக சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம். நீங்களாம் நினச்சி பாருங்கள், ஃப்ளாஷ்பேக்கு போங்க. நீ எப்படி ஃப்ரான்ஸுக்கு போயிடுவேன்னு நான் பார்க்குறேன்.
நீ பிரான்ஸுக்கு போனாலும் எப்படி வாழ்ந்துடுறேன்னு சொல்லி நான் பார்க்குறேன். பாருங்க, அவங்க விசுவாசம் தெரியுங்களா, அவங்களுடைய விசுவாசம் உங்களையும் என்ன இன்னைக்கு வாழ வச்சுருக்குது. கரங்களை தட்டுங்களேன். அவங்களுக்கு தெரியாமலேயே உங்களையும் என்னையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லினுக்கிறாங்க. நீ எப்படி வாழறன்னு சொல்லி நான் அப்போ அவங்க பார்க்குறாங்க. நீ எப்படி இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி நான் பார்க்குறாங்க. உனக்கு எப்படி குழந்தை பிறந்தாலும் நீ எப்படி இப்படி தான், புரிதுங்களா? அப்போ அந்த மனுஷனுடைய கோபம், எரிச்சல் பாருங்க. இதன் மத்தியில் நீதிமான் எப்படி இருக்கணுமா? செழித்து இருக்கணும், இலைகள் பச்சை பசேல்னு சொல்லி இருக்கணும். முதல் காரியம். ஆமென். அப்போ நீதிமானுடைய அந்த வாழ்க்கையில் பச்சையாக எப்போதும் இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். இல்லை இல்லை என்று சொல்லி புலம்பல் பாடிக்கொண்டு இருக்கிறது நீதிமானுடைய வாழ்க்கை இல்லைதான். எனக்கு இது இல்லைதான், இது நடக்கலதான், இது கூடலதான், இது எனக்கு ஆகலதான், ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடியவர் என்னோடு இருக்கிறார். அதுதாங்க விசுவாசம். உலக ஜனத்துக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, எது என்கிட்ட இல்லையோ, எது எனக்கு கிடைக்கலையோ, எது எனக்கு தேவன் கொடுக்கலையோ அது என்னது கிடையாது. எனக்கு உரியதை தேவன் எனக்கு தந்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். சங்கீதம் 1 அதனுடைய 3வது வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படி சொல்லுது பாருங்களேன். Il est comme un arbre planté près d'un cours d'eau qui donne son fruit en sa saison et son feuillage ne flétrit point. ஆமா, Tout ce qu'il fait lui réussit. ஆமா. இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அவன், அதாவது நீதிமான், ஓகே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து, முக்கியமான காரியம், அவன் இலையுதிராமல் இருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. நீதிமானா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில உதிர்வு கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில காய்ந்து போகிற தன்மை கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில கருக போகக்கூடிய தன்மை கிடையாது. காரணம், கிருபை என்கின்ற மழை ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்திக்கிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீதிமானா இருக்கிற உங்களையும் என்னையும் தாக்க வருகிற பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து நீங்களும் நானும் பேச முடியும், பேசி ஜெயம் எடுக்க முடியும், ஜெயம் எடுத்து வாழ்ந்து காட்ட முடியும். கரங்களை தட்டி சொல்லுங்க. இரண்டாவது, பனைமரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு காரியம் தெரியுங்களா? பனைமரம் அவ்வளவு வனாந்தரமான வெயிலான சூழ்நிலை இருந்தாலும் நல்ல கனியை கொடுக்குதுங்க. ஆமென். பனைமரம் நல்ல கனி கொடுக்குது பாருங்க. அப்ப தேவன் சொல்றார், என்னுடைய பிள்ளைகள் நீதிமான் பனைமரத்தை போல கனி கொடுக்கிறதுல செழிப்பான். கரங்களை தட்டுங்களேன். தேவன் அந்த மரத்தை சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா ஒப்பிடல. பனைமரம் அவ்வளோ வெயில் இருக்குதுங்க, மற்ற மரத்தினால அவ்வளோ கனி கொடுக்க முடியாது. பனைமரம் அவ்வளோ வெயில் இருக்குது, ஆனால் கனிகள் கொடுக்கிறது. இப்போ வனாந்தரத்தில் உஷ்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு நம்ம கணிச்சு கொள்ள முடியும். இங்கே சொல்கிற இந்த கனிக்கள்லாம் வனாந்தரத்தில் குளிர்காலம் மாதிரி. அப்போ வெயில் எப்படி இருக்கும் பாருங்க. அதில் அந்த மணல் காற்று அதெல்லாம் வந்து ஒரு மனுஷனே வாரின்னு போயிடுற அளவுக்குலாம் இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்தில் நம்மளால் வந்து கணிக்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச வெயிலே கொடுமையாக இருக்கும்னு சொன்னால், வனாந்தரத்தில் இருக்கிற வெயிலுடைய தாக்கமும் உஷ்ணமும் வீரியமிக்கதாக இருக்கும். அது நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிற வெயிலை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ எந்த ஒரு மரமோ செடியோ வாழ முடியாது, வளர முடியாது, வளர்ந்தாலும் அது செழிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையில் வாழறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு கனியையும் இந்த பேரீச்சம்பழ மரமும் பனை மரமும் கொடுக்கிறது. கரங்களை தட்டி. அப்ப சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை. ஆமென். அந்த சாத்தியமற்ற சூழ்நிலையில வளருகிறது மாத்திரம் இல்லாம கனிகளை கொடுக்கிறது தான் இந்த பேரீச்சம்பழ மரம். பனை மரத்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? குளிர்ந்த காலத்துல கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. பனை மரத்தினுடைய தன்மையே எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் கொடுமையா இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உஷ்ணம் கொடுமையா இருக்கிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய பழங்கள் இனிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய பிள்ளையாகிய இந்த நீதிமான் பனை மரத்தை போல பழங்களை கொடுக்கறதுல செழிப்பான். ஆமென். ஏன்? அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா போராட்டங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவன் திருப்பிக் கொள்ளுவான். சாத்தியம் இல்லாத காரியங்களை எல்லாம் தனக்கு சாத்தியம் உள்ளதாக அவன் திருப்பிக் கொள்ளுவான். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷி தான் தனக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை நன்மையா மாற்றிக்கொள்ளணும். தனக்கு விரோதமாய் வருகிற பழி காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளணும். தனக்கு விரோதமாய் வருகிற குற்றச்சாட்டுகளை வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணிக்கணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். காரணம், யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டாவது, அந்த உஷ்ணத்தின் வழியா
அந்த பனை மரம் இருக்கும்போது தான் அது கனி கொடுக்கும். அப்போ நீதிமான்களையும் தேவன் ஒரு உஷ்ணத்தின் வழியாக, ஒரு வெயிலின் வழியாக, அதிகப்படியான ஒரு ஈட்டுக்குள்ளார நம்மை நடத்தி கொண்டு அவர் போகிறார். ஏன் தெரியுங்களா? அப்படி போனாதான் நீங்களும் நானும் பொன்னாக இருப்போம். ஆமே. ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏசாயா 48 எடுத்துக்கோ, டக்குன்னு வாசிங்க. ஏசாயா 48, ஏசாயா 48 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளி போல அல்ல, புதத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமா, தேவன் சொல்றாரு, இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை புடமிட்டேன். ஆமென். நான் உன்னை புடமிட்டேன். நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, அடிக்கடி தங்கத்தை நீங்க எடுக்கும்போது தங்கம் நீங்க எனக்கு காதுல போட்டுங்கிற தங்கமா இருக்காது. ஒரு களிமண்ணை போல தான் தங்கமும் இருக்கும், ஒரு கறிக்கொட்டையை போல தான் தங்கமும் இருக்கும். அப்படியே நீங்க அதை தங்கம்னு சொல்லி பயன்படுத்த முடியாது. அப்படியே எடுத்து ஒரு காதுல கம்பல் செய்து கொண்டு போட முடியாது. அந்த கறிக்கொட்டை போல இருக்கிற அந்த கனிமத்தை எடுத்து அதிகப்படியான ஹீட்டு டெம்பரேச்சருக்குள்ள அதை எரிய பண்ணுவாங்க. அது எரியும், அது எரியும், அது எரிய எரிய வேண்டாத காரியங்கள் எல்லாம் அதை விட்டு விலகி போகும். கடைசியில் வேண்டிய தங்கம் அவங்களுடைய வாழ்க்கை அந்த மனுஷனுடைய கிடைக்கும் இல்லைங்களா? அதே போல் தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த குகை, உபத்திரவம் என்கின்ற ஒரு குகை, அந்த குகையில வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில நான் உங்களை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன். எப்ப தெரிந்து கொண்டாரு? நீங்க போராட்டத்துல, வெயில் மத்தியில, உஷ்ணத்தின் மத்தியில, நீங்க தனிமையின் பாதையில கண்ணீரோடு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு நமக்கு நன்மை செய்யக்கூடிய யாரோ ஒருத்தவங்க கிடைப்பாங்களா, என்னுடைய வாழ்க்கையில நான் வெளியே வருவதற்கு யாராவது ஒரு கையை பிடிச்சி என்ன தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த உபத்திரவத்தின் குகையில தேவன் உங்களை என்னையும் கண்டாராம். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. நம்மளை அவர் கரம் தட்டி நல்ல உற்சாகமா சொல்லுங்க. காரணம், அந்த உபத்திரவத்தின் குகை தான் தேவன் உங்களையும் இன்னும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஏதேன் தோட்டம். ஆமென். அந்த உபத்திரவத்தின் குகையில நீங்க இல்லாம போயிருந்தா, நான் இல்லாம போயிருந்தா, நமக்கு வேற எங்கேயோ இந்நேரம் இருந்து கொண்டிருப்போம். அடிக்கடி சொல்றதுதான். அப்ப தேவன் உங்களையும் என்னையும் உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுங்களா? உங்களை புடமிடுறார், உங்களை புடமிடுகிறார். உங்களை அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி எரிய வச்சு எரிய வச்சு எரிய வச்சு உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பலவீனங்கள், நீதிமானுக்கு தேவையில்லாத காரியங்களை வெட்டி வெட்டி எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமான தங்கமாக, நீதிமானாக, அவருக்கு பிரியமானவனாக, பிரியமானவளாக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய இடம்தான் உபத்திரவத்தின் குகை. அந்த குகை பாருங்க, நம்ம அழிந்து போவதற்காக கிடையாது. அந்த உபத்திரவத்தின் வழியா அந்த கனிமம் அது கடந்து தான் போகணும். எந்த தங்கம், அந்த கறிக்கொட்டை மாதிரி இருக்கிற தங்கம், ஐயா என்னை எரிக்க வைக்காதீங்க, என்னை எரிய வச்சா எனக்கு வலிக்கும், எனக்கு வேதனையாக இருக்கும், ஐயா மேலகத்தெல்லாம் கொட்டிடும், அதனால் என்னை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்களும் நானும் எரிந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டு உங்களையும் என்னையும் நீதிமான் ஆகிய தங்கமாக அவர் வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த உபத்திரவத்தின் குகை உங்களை அழிக்க கிடையாது. அந்த உபத்திரவத்தின் குகையை நீங்க உருவ கடக்கும் பொழுது அதனால உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்க்கும்படிக்காக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் வரலன்னு சொன்னா நீங்களும் நானும் உலக ஜனங்களை போல ஒப்பாரி வைத்துக் கொண்டுதான் இருப்போம். உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை விளங்கப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியாது. யோபு சொல்றாரு பாருங்க, 23 சங்கீதத்துக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க யோபு, நான் போகிற வழியை என் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்க போய் கொண்டிருக்கிறார்? மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அவரை குறித்து. உபத்திரவத்தின் பாதையில், சரியான ஒரு டிப்ரெஷனில், சரியான ஒரு வேதனையின் மத்தியில் அவர் போய் கொண்டிருக்கிறாரு. அவருக்குள்ள விசுவாசம் வளருது. அவர் சொல்கிறாரு, நான் போய் கொண்டிருக்கிற இந்த பாதை, நான் போய் கொண்டிருக்கிற இந்த வழி என் தேவனுக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு சோதனை காலத்தை அனுமதித்திருக்கிறாரு. அந்த காலத்தில் நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் செத்து போயிடுவேன் இல்ல, நான் பொன்னாக விளங்குவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, யூ ஆர் த கோல்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரையும் தங்கமாக, ஆமென், மிளிருகிற பொன்னாக, வெளியேறப்பட்டவர்களாக தேவன் உங்களை அந்த சோதனைக்கு பின்பு விளங்க பண்ண போகிறார்.
ஆமீன். அப்போ அந்த பனம் மரத்தினுடைய பழம் எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கிறீங்க? எப்படி சாப்பிடுவீங்க அந்த பனை மரத்தை? வாயாலன்னு சொல்றாதீங்க. பனம் பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? ஆமாம், பனம் பழத்தை மற்ற பழங்களை போல் அப்படியே பறித்து சாப்பிட முடியாது. பனம் பழத்தை அது கீழே விழுதோ நீங்கள் பறிக்கிறீங்களோ, எட்டுன்னு வந்து அதை புடமிடுறீங்க. ஹீட் ஆக்கணும், சூடு ஏற்றணும். நீங்கள் எவ்வளவு நீங்கள் சூடு ஏற்றுறீங்களோ அவ்வளோவுக்கு அந்த பழம் நல்லா அப்படி பிளந்து கொண்டு வரும் பாருங்க. நல்லா அழகாக ஒராஞ்சு கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த பழம். அது அப்படியே அந்த சூடோடு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அமிர்தமும் அதற்கு முன்பாக தூசியை போல இருக்கும். அப்போ அந்த பழம் பச்சையாக இருக்குமா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட முடியாது. நீங்கள் வாயில் வச்சாலும் உங்களுக்கு ஆமாம். ஆனால் அதை நீங்கள் டெம்பரேச்சர் ஏற்றி சூடாக்கி புடமிட்டு பொன்னாக விளங்கின பின்பு எடுத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு அமிர்தமாக இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க. அதே போல தான் நானும், அதே போல தான் நீங்களும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உபத்திரவத்தின் குகையை அனுப்புவது உங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான். அப்போ அந்த பனைமரத்தினுடைய பழத்தை சுடாமல் சாப்பிட முடியாது. அதை போல தான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் சுடாம பயன் தர முடியாது. பேரிச்சம்பழ மரம் பழமும் அப்படிதான். நீங்கள் பார்த்தது அப்படியே மரத்திலே பழுத்து நல்லா கனிஞ்சு நீங்கள் கடையில் வாங்குற தாத்து மாதிரி இருக்குமா? இருக்காது. அது பழம் என்ன கலரில் இருக்குங்க? ஒரு வகையான ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மூட்டையில் கட்டி காற்றெல்லாம் போகாத அளவுக்கு அதை உஷ்ணத்தின் மத்தியில் வைப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? புகை போடுவாங்க, அல்லது கோணி சாக்கு மாதிரியான சாக்குகளில் போட்டு காற்று உள்ளே போகாத அளவுக்கு அதை உஷ்ணத்தில் வைப்பாங்க, டெம்பரேச்சர் ஏற்றுவாங்க. ஏன்? அப்போ தான் அந்த பழம் கனிந்து நீங்களும் நானும் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் பயந்துட்டு ஐயோ நான் வந்து இந்த சூழ்நிலைக்குள்ள நான் போக மாட்டேன், நான் இப்படி ஆக்கணும், நான் அப்படி ஆக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பழம் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் பனை மரத்தை போல செழிக்கும்படிக்கு சொல்லுகிறதுக்கான நோக்கம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி நான் சொன்ன பாருங்களேன், ஒரு நல்ல மரம் நல்ல பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க தோட்டத்தில் வச்சு பராமரிக்கணும். எங்க வீட்டில் கூட ஒரு பூம் மரம் இருக்கு. அதுக்கு நீங்க மருந்து வைக்காட்டினா பழம் இருக்கும், பழத்துக்குள்ளார பூச்சி வந்துடும், வண்டு வந்துடும். பழம் அழகா இருக்கும். அதை எடுத்து கட் பண்ணி பார்த்தா உள்ளார இவ்வளோ பெரிய அரிச்சு போய் அந்த வண்டு இருக்காது, ஆனால் அரிச்சு போயிருக்கும். அப்போ என்ன பண்ணோம், அதை பராமரிக்கணும். இலைக்கு மருந்து அடிக்கணும், வேருக்கு மருந்து அடிக்கணும், பூ விடுறதுக்கு முன்னாடி மருந்து அடிக்கணும், தோட்டத்தில் வச்சு பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும், மரத்தை வெட்டணும். இது எல்லாம் செஞ்சாலும் அந்த மரம் நல்ல பழம் கொடுக்குமா கொடுக்காதா என்பது எப்போ எங்களுக்கு தெரியும்? சாப்பிடும் போது தான் தெரியும். ஆனால் இந்த பனை மரம் என்றைக்குமே என்ன நீங்கள் தோட்டத்தில் வைக்கல, உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு என்ன நீங்கள் பராமரிக்கலை, எனக்கு நீங்கள் வேலையெல்லாம் கட்டல, நான் வந்து உங்களுக்கு கனி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? இல்லாது, சொல்லாது. அது வெளியில் இருந்தாலும் பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் அது கொடுக்க வேண்டிய கனியை தன்னுடைய காலத்தில் அது கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரைகளை தட்டி சொல்லுங்களேன். அப்போ நீதிமான் நானும் நீங்களும் நான் நல்லா இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், மன மகிழ்ச்சி வெளிப்படுத்துவேன். நான் சந்தோஷமாக இருந்தால் கர்த்தர் நல்லவர், நான் கொஞ்சம் துன்பத்தின் பாதையில் போனால் கர்த்தர் நல்லவர். இப்படி போயிருந்தானுங்களே. பனை மரம் அப்படி இல்லை பாருங்க. ஆமேன். அப்போ இந்த பேரிச்சம்பழ மரமும் பனை மரமும் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக அது இருக்கிறது பாருங்க. அப்போ சுவையான ஒரு கனியை நீங்களும் நானும் கொடுக்கும்போது தான் நமக்குள்ள அந்த சூட்டை தேவன் உருவாக்குகிறார், அக்கினியை உருவாக்குகிறார். நம்மை எரித்து நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாதவைகள் எடுத்து போட்டு நம்மை கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றுகிறார். அதுக்கு அருமையான ஒரு வேத பகுதி இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அக்கினிக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் நானும் எப்படி இருந்தோம்? 19 படிங்கக்கா, 19 மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாகின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிரகம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்ப சொல்லிட்டு உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்றாருங்க, புடமிடுறாரு. என்ன பண்றாருங்க, நல்லா அந்த ஹீட்டை ஏத்துறாரு. ஏத்திட்டு இப்ப நீங்களும் நானும் புடமிட பட்டு கொண்டு இருக்கிறோம்.
புடமிடப்படும் பொழுது 19 21 இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருங்க, எரித்து போட்டு இப்போ 22வது வசனத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ வந்திருக்கும் பொழுது நீங்க எரிக்கப்பட்டு நல்லா அந்த பனம் பழத்தை போல நல்லா பிளந்து அப்படியே அழகா நல்லா ஆரஞ்சு கலர்ல வந்து நிக்கிறீங்க. இப்போ நீங்க படிங்க சிஸ்டர், அதை 22ல இருந்து. ஆவியின் கனியோ ம். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். போதுங்க, வசனம் சொல்லுது பாருங்க. இப்போ புடமிட்ட பிறகு அந்த காரியங்கள் இருந்தது பாருங்க, அந்த அசுத்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய் இப்போ நற்கிரியைகளை செய்கிற, நல்ல காரியங்களை செய்கிற அந்த நற்கனிகள் உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்டாகிவிட்டது. இப்போ உங்களையும் என்னையும் அந்த அக்கினிக்கு போயிட்டு வந்த பிறகு பார்க்குற ஜனங்களுக்கு வெளிப்படக்கூடிய காரியங்கள் இந்த 9. ஆனால் அக்கினிக்குள்ளார நீங்கள் போயிட்டு வருவதற்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் தான் முன்னாடி படித்த காரியம். அப்போ புடமிடப்பட்ட பிறகு உங்களையும் என்னையும் தேவன் பொன்னாக விளங்க செய்கிறாரு. என்ன அர்த்தம்னா, நல்ல கனிகளால் உங்களையும் என்னையும் தேவன் அலங்கரிக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்போ அந்த பேரிச்சம்பழமும் அந்த பனம்பழமும் பேரிச்சம்பழமும் சூடாக்குனதுனால தான் இவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அப்போது நீங்களும் நானும் சூடாக்கப்பட்டு புடமிடப்பட்டபடினால தான் பிரைஸ் தி லார்ட் அப்படி தானே சொல்கிறோம். எப்படி சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம் அல்லது பிரைஸ் தி லார்ட். வெளியே இருக்கிறீங்க எப்படி சொல்லுவாங்க? ஹலோ, நான் தாங்க, யாரு பேசுகிறேன், அப்படி தான் பேசுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த புடமிட்ட பிறகு நம்மளுடைய வாயில் எப்படி பேசுகிறோம்? எப்படி பேசுகிறோங்க? ஆமாம், கரங்களை தட்டுங்க. நீங்களும் நானும் எப்படி பேசுகிறோம் பாருங்க. இப்போ ஃபோன் எடுத்தா ரட்சிக்கப்பட்ட 2 பேர் பேசும்போது தேவன் அதை என்ன பண்ணி கொண்டு இருக்காரு, கேட்டுக்கொடுங்க. ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கிறீங்க? பிரதர், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரங்க, எப்படி இருக்கிறீங்க? அதை எடுத்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம். எப்போ இது எப்படி வந்தது? கனி எப்படி வந்தது? முன்னாடி துர்க்கனி இருந்தது, இப்போ நமக்குள்ள நல்ல கனி உண்டாயிருக்கிறது. அப்போ உங்களையும் என்னையும் தேவன் புடமிட்டபடினால தான் உங்களை பார்க்கும்போது சகோதரியா பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்கும்போது சகோதரனா பார்க்குறீங்க. இல்லைன்னா நான் உங்களை பார்க்குற விதமே வேற, நீங்கள் என்ன பார்க்குற விதமே வேற. இது உண்மைங்க, இது உண்மை. நான் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, உங்களை தேவன் புடமிடலை, என்ன தேவன் புடமிடலைன்னு சொன்னால் நான் உங்களை பார்க்குற விதம் வேற, நீங்கள் என்ன பார்க்குற விதம் வேற. ஜாதி, மதம், இனம், மொழி, கருப்பு, வெள்ளை, நீ ஸ்ரீலங்கா, நானும் இலங்கை, நான் இந்தியா, நீ அந்தக்காரன், நீ இந்தக்காரன், இப்படி பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமா அவருடைய அவயத்தில் இருக்கிற ஒரே உறுப்புகளாக இருக்கிறபடினால தான் இன்னைக்கு நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பனை மரத்தை தேவன் அதற்காக தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமே, அது பேசும்போது அப்படித்தான் பேசும் பாருங்க. பனம்பழத்தினுடைய பழத்தை அது உங்ககிட்ட கொடுக்குதுன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி கொடுக்கும்? பனம்பழம் எங்காவது கசப்பா இருக்குது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாருமே பனம்பழத்தை நீங்க பச்சையா சாப்பிட்டா ஒருவேளை அப்படி இருக்கும். நல்லா அந்த சுட்டு அந்த பழத்தை நீங்க சாப்பிடும்போது அந்த பழம் கசப்புன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஹீட்டு ஏறி இருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும்பொழுதெல்லாம், போராட்டம் வரும்பொழுதெல்லாம், பாடுகள் வரும்பொழுதெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய கனி இதற்கு முன்பாக இருந்த கனியை விட ரொம்ப நேர்த்தியா, சுவையா, நல்ல கனியா இருக்க போகிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு உலக பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த உபத்திரத்தை பார்த்து பயந்துடாதீங்க, பாடுகளை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க. நேற்று கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், நல்லா சந்தோஷமா இருந்தது. திடீர்னு ஒரு உபத்திரவம், திடீர்னு ஒரு காத்து, திடீர்னு ஒரு அனல், திடீர்னு ஒரு அக்கினி, நிலை குளிர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் வருது. ஆனால் அந்த சூழ்நிலையை தேவன் நன்மையா மாத்துறாரு, கனி கொடுக்கும்படிக்கு செய்கிறாரு. ஒரு நான் தவறி இருக்கலாம், என்னுடைய மனைவி கொடுப்பாங்க, என் மனைவி தவறி இருப்பாங்க, நான் கொடுப்பேன். நாங்கள் 2 பேரும் தவறான எங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். காரணம், அவர்களும் அந்த உபத்திரவத்தின் பாதையில எங்களோடு கூட நடந்து வந்து இருக்கிறாங்க. தேவன் அவர்களை பொன்னாக விளங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் நான் மற்ற எல்லாரை விடவும் சத்தமா கத்தி சொல்றேன், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். எழுந்து நில்லுங்களா. அப்படியே மொத்தம் அதில் 7 காரியங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு 2 தான் பார்த்துருக்குறோம். ஆமென். இன்னும் மற்ற 5 காரியங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான காரியங்கள் இருக்கு பாருங்க, அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டுங்களேன். ஆண்டவரே, எனக்கு வந்திருக்கிறத உபத்திரவம் நல்லது அப்பா,
அதனால தான் நான் சுவையான கனிகளை கொடுக்கிறேன். எனக்கு வந்திருக்கிற இந்த பாடுகள் நல்லது ராஜா. அதனால தான் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். உம்முடைய ஆலயத்தில் வந்து பச்சையான ஒலிவ மர கன்றாக நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய பார்வையில் நான் விலையேறப்பட்ட ரத்தினத்தை போல, ஒரு தங்கத்தை போல நான் இப்போது ஜொலித்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே எல்லோருமே கரையில் தட்டி சொல்லுங்க, நான் நீதிமான். இன்னிலிருந்து உங்களுடைய சிந்தனைக்குள்ள நீதிமான் நான் தான் நீதிமான். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் கேட்பதெல்லாம் கிடைக்கும், நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கும், நான் சொல்லுவதால் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேன், என்னுடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிடுவேன், நான் அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பேன், நான் கனி கொடுக்கிற மரமா இருப்பேன். என் கைகள் ஏங்கி கொண்டிருந்த கைகள், அநேகரை கை நீட்டி கேட்டுக்கொண்டிருந்த கைகள் இப்போது நீதிமானாய் மாற்றப்பட்டபடினால அநேகருக்கு கொடுக்கும்படிக்காக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, நான் தான் ஆசீர்வாதம். எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னை சூழ்ந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, நான் இருக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீதிமானாய் இருக்கிற என்னுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீதிமானாய் இருக்கிற என்னுடைய கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீதிமானாய் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீதிமானாய் இருக்கிற என்னுடைய பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாத வாய்க்காலாய் இருக்கிறவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு உண்டாகி இருக்கிறது. நான் செழித்து வளருகிற பனை மரத்தை போல நான் இருக்கிறேன். கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. நான் நீதிமான் நீதிமான் என்று சொல்லி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நீதிமானா, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் செழித்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். பாடுவோம். நீதிமானா, நல்ல சந்தோஷமா சிரித்து மனமகிழ்ச்சியை பாடுங்க, நல்ல உற்சாகமாய். நீதிமான் சொல்லுங்க. நீதிமானா, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே. காலையிலே உம் கிருபையையும், இரவினிலே உம் சத்தியத்தையும். காலையிலே உம் கிருபையையும், ஆமென், இரவினிலே உம் சத்தியத்தையும். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி. இப்படி சொல்லுங்க. நீதிமான் நான் தான். நீதிமான் ரத்தத்தாலே. ஆண்டவரே என் கற்பாரே, அவரிடம் அநீதியே இல்லை. என் ஆண்டவரே என் கற்பாரே, அவரிடம் அநீதியே இல்லை. என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும். சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே, ஓ எங்களை நீதிமானாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் நீதிமானாய் மாறுவதற்கு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை நீர் கழுவி இருக்கிறீரே. நீதிமானா, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், பனை